ஸோ இன்றைக்கி ஆம்லெட் ஜூஸ் புதினா, மிளகு, அருகம்புல், கறிவேப்பிலை, ஆம்லா. இதெல்லாம் குழந்தைங்க குடிப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக குடிப்பாங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிற நம்ம அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ கசப்பாக இருக்குது, குடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற டவுட்டெலாம் வேண்டாம். என் பையன் குடிக்கிறானுங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரொட்டீனுக்கு அடாப்ட் ஆகணும். அப்போ தான் குழந்தைங்க அடாப்ட் ஆவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு குழந்தைங்க அட்வைஸ் பண்ணுற மூலிமா கேட்கவே மாட்டாங்க. எதையை பார்க்குறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க தினம் டெய்லி லைஃப் ரொட்டீனில் எதையை அவங்க தினமும் பார்த்துட்ருக்குறாங்க கேட்டுட்ருக்குறாங்களோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு பழக்கம் வரும். அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க முதல்ல இதையை ட்ரை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபுட்லேயும் இருக்கிற நியூட்ரிஷன் அதை சாப்பிட்றதுனால என்ன நம்மளுக்கு கிடைக்கும், அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்கிறத முதல்ல குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லுங்கள். ரொம்ப சொல்ல தேவையில்லை. இதை சாப்பிட்டு இது கிடைக்கும் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிக்குவாங்க. அது மூலமாக ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டாங்களா அப்படின்ட்டுலாம் இல்லை. அது மட்டுமே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலையும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம் கொஞ்சமாக. அப்புறம் அவங்களே அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஒரு ஏஜ் வரும்போது ஓகே இது ஹெல்த்தி, நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க. உங்களுக்கு போர் அடிக்கலாம், ஆனால் இந்த ரொட்டீனை நான் எப்பவுமே ஸ்கிப் பண்ணுறது இல்லைங்க. அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.